போகிறாங்க, தாய்மையோடு இருக்காங்க. குழந்தை அழுகுது, குழந்தைக்கு பால் ஊட்டலாம் அப்படின்னு முற்படுறாங்க மாதவி. அப்போ தான் ஒரு உண்மை அவங்களுக்கு புரியுது. அவங்க நித்திய கன்னி தானே, குழந்தைக்கு குழந்தை பிறந்த அடுத்த நிமிஷமே அவங்க கன்னியாக ஆயிட்டாங்க. அவங்களுக்கு பால் சுரக்கலை. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு தாயோட உடம்புல ஏற்படுற எந்த மாற்றமும் அவங்களுக்கு ஏற்படலை. அதை நினச்சி ரொம்பவே அவங்க மனசு வருந்துறாங்க. ஏன் பைத்தியம் பிடிச்ச மாதிரியே ஆயிட்டாங்க. ஒரு தாய்க்கு ஒரு தன் குழந்தைக்கு பால் ஊட்டுறது தான் அவங்களுக்கு முதல் சந்தோஷமாக இருக்கும். அது கூட அவங்க மாதவிக்கு கிடைக்கல. அவங்க எவ்வளோ ஒரு துர்பாகியமாக இருக்காங்க. அதை நினச்சி ரொம்பவே மனசு வருத்தப்படுறாங்க. பட்டுட்டு எல்லார் மேலேயும் கோபம் வருது. அந்த வரத்தை கொடுத்த ரிஷிகள் மேலேயும், தன்னோட தகப்பனார் மேலேயும், காலவர் மேலேயும், விஸ்வாமித்ர முனிவர் மேலே, எல்லா ஆண்கள் மேலேயும், எல்லார் மேலேயுமே ரொம்ப அவங்க வெறுப்பாக இருக்குது அவங்களுக்கு. அதனால குழந்தைய அரண்மனை